என்னுடைய அப்பா வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு பொழைக்க தெரியாத முடிவு அப்படின்னு தான் சொன்னார். நான் டெசிஷன் எடுக்கும் அதுதான் கேட்டேன். எல்லா பேரண்ட்ஸும் வந்துடும் உண்மையை சொல்லணும்னா நம்ம வந்து சும்மா வந்து மறைச்சு பேசக்கூடாது. பொழைக்க தெரியாம ஒரு முடிவு எடுக்கிறா இந்த மாதிரி வந்து ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் எனக்கு வந்து சண்டை போட்டு சில விஷயம் செய்யறதை விட என்னுடைய கோணத்துல பேஷன்ல ரொம்ப தீர்க்கமா இருந்தேன்னா டைம் எடுத்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். சின்ன சின்ன வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்துல கன்வின்ஸ் ஆகலனா கூட அம்மா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க வீட்லயும் சரி, என் முக்காவாசி வீட்டுல வந்து அம்மா அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் சப்போர்ட் என்ன இருந்தாலும். மனைவி வந்து என் கூடவே இருக்கனால உங்களுக்கு என் தாட் ப்ராசஸ் தெரியும். 10 வருஷமா கூட இருக்காங்க, பாக்குறாங்க. அதனால எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னுமே எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுதான் பெரிய விஷயம். எங்க அம்மாவையும் என்னுடைய மனைவி வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன். எங்க அப்பா ஒரு நாள் கன்வின்ஸ் ஆவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் கன்வின்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. நான் பண்ண சரிதான் அப்படின்னு. ஆனா இது வந்து நம்ம கிணறு, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். நல்லா ஆழம் நீங்க பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப வரல வறட்சி. தண்ணி நார்மலா மேல இருக்கும். சரியான எத்தனை அடி இது? அண்ணா இது வந்து 85 அடிங்கண்ணா. இதுல குளிச்ச அனுபவம்லாம் இருக்கா? ஆனா நல்லா குளிச்ச அனுபவம் இருக்கு. பட் இப்ப என்னன்னா இப்ப செவரு கொஞ்சம் வீக்கானால குழந்தைங்களை உள்ள விடுறது இல்லைங்கன்னா. சரி சரி. இந்த பக்கம் ஒரு கிணறு இருக்கு, அந்த பக்கம் குளிப்போம். இதனால சின்ன வயசுல இருந்தபோது குளிச்சதுன்னா பாம்பேரி ஃபுல்லா கட்டினா தான் திரும்ப உள்ள இறங்க முடியும். மேல ஏற முடியாதுன்னு. ஆனா மேல கைத்து போட்டு ஏறணும்னு. ஏன்னா நீங்க அந்த பெட் இருக்கு பாருங்க, அது கீழே கயிறு போட்டு ஏறணும். அது மாதிரி பெரிய ஒரு அட்வென்ச்சர் அது. நான் இங்க ஒரு பெட் அதெல்லாம் இடிஞ்சு உள்ள விழுந்துச்சு. இப்போ அடுத்த கட்ட சரி. இப்ப கிணத்துல குளிக்க சான்ஸ் இல்லாம போயிடுச்சு. இதுக்குள்ள குளிக்க முடியாது, இல்லாம போயிடுச்சு. இப்போ ஏறி எல்லாத்தினாலும் இறங்கி ஏற முடியாது. சரி, இப்போ பிஜேபியோட தலைவர் ஆயிட்டீங்க, தமிழ்நாடு மாநில தலைவர் ஆயிட்டீங்க. இப்போ அப்பா வந்து பாத்துருப்பாங்க, பிரஸ் மீட் கொடுப்பாங்க, பாத்துருப்பாங்க, உங்களை பத்தி செய்தி வருது, ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, கண்ட்ரோவர்சியா நார்மலா வந்துட்டே இருக்கு. அப்போ இப்போ அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நான் வீட்டில் வந்து சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்கேன். நீங்க வந்து தேவையில்லாத இந்த வாட்ஸ்அப்பு, இந்த பிரஸ் மீட் இதெல்லாம் பார்க்கணும். அரசியலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய வேலை இத்தனை நாளா எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் உங்க வேலை இருக்கணும். நீங்க புதுசா வந்து ஒரு யூடியூப்பை போய் ஒரு பிரஸ் மீட்டை போய் நம்மளோட ட்ரோல் மீம் போடுறாங்க, நல்லது 4 பேர் சொல்றாங்க, கெட்டது 4 பேர் சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அரசியல் எப்படி மாறிட்டு இருக்கு, களம் எப்படின்னா. அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த புது வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. சிவில் சர்வீஸ் கர்நாடகா 9 வருஷம் இருக்கும். ஏன்னா அப்ப நமக்கு மனைவி வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும். பட் ஒரு காலகட்டத்தில் சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் குறிப்பா அந்த போலீஸ் துறையில இது எல்லாத்தையுமே நான் இழக்க ஆரம்பிச்சேன். ஊர்ல இருந்து தூரம், வருஷத்துக்கு 2 டைம் ஊருக்கு வந்து பாக்குறது, அப்பா அம்மா ஒரு முறை. இன்னொரு பக்கம் பணி வந்து ரொம்ப சந்தோஷமா அற்புதமா இருந்தா கூட மேலே போக அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கிற உணவு இருந்துச்சுன்னா. நம்மலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, எனக்கு எப்பவுமே மக்களோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். கீழே அப்படியே கை கீழே இருக்கணும்னு. ஏசி ரூம், போர்டு ரூம், அந்த மாதிரி வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். உடனே டெசிஷன் எடுக்கலன்னா கைலாஷ் போய் இந்த 2018 அதுக்கப்புறம் 1 வருஷம் டைம் எடுத்தேன். ஒருத்தராக கன்வின்ஸ் பண்ணேன், பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொன்னேன். அப்போவே விவசாய நிலத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போவே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 நாள் இங்கே வர ஆரம்பித்தேன். நீங்கள் பார்க்குற அந்த போர் அப்போ நான் போட்டது தண்ணி வசதி இல்லாமல் இங்கே ஒரு போரு, அந்த செட்டிக்காட்டுக்குள்ளே இன்னொரு போரு, அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தினேன். தண்ணி வசதி ஏற்படுத்தி இந்த காடெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குண்ணா. முதல்லலாம் இந்த மாதிரி இல்லை. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி சோளங்கம்பு போட்டு ஒரு 50 ஆடு வாங்கி 60 ஆடு வாங்கி 70 ஆடு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி விவசாயத்துக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் அந்த 1 வருஷத்துக்கு நான் செட் பண்ண ஆரம்பிச்சேன் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சரி தப்பான முடிவு எடுக்கல, ஏதோ பிளான் வச்சிருக்கா.